Hi friends, welcome to the Cook with Aisha YouTube channel. இன்றைக்கு நாங்கள் ஃப்ரைடே ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். 500 gram beef, coriander leaves, 250 gram onions slice பண்ணிக்கிறோம், 1 spoon chili powder, 1 spoon coriander powder, ஏலக்காய், கருவேப்பிலை, கிராம்பு மற்றும் வாசனை பொருட்கள். 250 gram tomatoes chop பண்ணிக்கிறோம், 1 dry lemon, 4 green chilies, half spoon turmeric powder, 50 gram நெய், தேவையான அளவு ginger and garlic paste, biryani leaves உங்களுக்கு தேவையான மாதிரி கூடுதலாக ஆட் பண்ணிக்கொள்ளு, 1.5 spoon salt, half spoon சீரகத்தூள், half spoon pepper powder, தேவையான அளவு oil, 500 gram rice. நான் Keeri Samba எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் உங்களுக்கு பாஸ்மதி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி கேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் செய்முறையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பீஃபை ஆட் பண்ணிக்கிறோம். பீஃபை நாங்கள் நல்லா பாயில் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு தண்ணீர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதை 30 minutes போல் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நல்லா பாயில் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய பீஃப் நல்லா பாயில் ஆகிட்டு வருது. அதுக்காட்டி நாங்கள் பிரியாணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் நெய் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர காட்டி நாங்கள் கொஞ்சம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன்ஸ் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை பாயில் பண்ண பீஃபை இதோட ஃபர்ஸ்ட் நீங்கள் பீஃப் ஆட் பண்ணக்குள்ள வாட்டர் இல்லாமல் பீஃபை மட்டும் பீஃப் பீசஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் நாங்கள் இப்போ திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனியன்ஸ் வந்து டார்க் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆக காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் அண்ட் பீஃப் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் பிரியாணி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக வாசனை பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறோம். Coriander leaves, ginger and garlic paste, green chilies. Okay friends, dry lemon இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ட்ரை லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நாங்கள் குக் பண்ணிக்கொள்ள காட்டி இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 1 minute போல் நாங்கள் இதை குக் பண்ணிக்கொண்டோம். இப்போ அடுத்ததாக நாங்கள் டொமேட்டோ செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. Turmeric powder, pepper powder and Cummings powder, chili powder and coriander powder. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாங்கள் பீஃப் பாயில் பண்ண ஓட்டுற ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பாயில் வர காட்டி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாயில் ஆகிட்டு இப்போ நாங்கள் கேட் ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளோட 1/2 கப் கேட் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் ஃப்ரெஷ் பாயில் வர காட்டி கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா பாயில் ஆகிட்டு அடுத்ததாக நாங்கள் வாஷ் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணீர் நாங்கள் ரைஸோடு ஆட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஒரு 15 to 20 minutes இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் எனக்கு தேவையான அளவு நல்லா குக் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சம் மோட்டரிக்கு இந்த டைமில் நீங்கள் இதை கொஞ்சம் தம் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மெத்தடில் மோட்டரிக்கிற ஏதாவது ஒரு வெஜிடை யூஸ் பண்ணிக்கொண்டு இது போல் ஒரு லைட் ஃப்ளேமில் ஒரு 3 to 5 minutes தம் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 1 minute மாதிரி எங்கள் பிரியாணி ரெடி ஆகிரும். இப்போ நாங்கள் இதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். Okay friends, finally our Friday special beef biryani is ready for the Friday lunch. Wow, it's really fantastic. இது ஒரு அருமையான beef biryani ரெசிபி. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மற்றும் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.